10 மாடி வீடு கொண்ட சொத்து சுகம் வேண்டாம், பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம், மாலைகள் விழ வேண்டாம், மணிமகுடமும் தர வேண்டாம், தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே, என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு படையப்பா. இந்த படத்தை கதை தயாரிப்பு ரெண்டுமே சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்தை வந்து அதாவது இந்த படம் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே படையப்பா பார்த்துருப்பாங்க. ரஜினி சார் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். 1975 தமிழ் சினிமாவுக்கு வந்த அவர் 1980 பெரிய சூப்பர் ஸ்டார் வாங்கிட்டார். பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனதோடு மட்டும் இல்லாமல் பெரிய சம்பளம் வாங்கினாங்க. நிறைய நடிகர்கள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்னங்க அதை 5 வருஷத்தில் இவ்வளோ சம்பளமானு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராகி அவரோட 25வது வருஷத்தில் வந்த படம் தான் படையப்பா. படையப்பான்னா அப்படி அதிரி புதிரியான விஷயம். ரஜினி சார் கதையாகட்டும், திரைக்கதை வசனம் ரவிக்குமார் சார் ஆகட்டும், மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும், இதில் நடித்த ஸ்டார் காஸ்ட் பார்த்திங்கனாலே அவ்வளவு இதாக இருக்கும். இதில் அப்பாஸுக்கெல்லாம் பின்னணி குரல் கொடுத்துருப்பவர் விக்ரம் சார். அப்போல்லாம் விக்ரம் சார் வந்து ஃபேமஸ் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு படம் பிரீத்தா விஜயகுமார் அப்படி இப்படி நிறைய பேர், ஒரு பெரிய ஒரு பட்டாளம். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் க்ரௌடு. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஒரு அட்டகாசமான எடுத்த படம். அதாவது ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த படையப்பா ஒரு உதாரணம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு வரி தான். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளைகளும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளைகளும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இதுக்கு ஒரு திரைக்கதை பண்ணுங்கன்னு சொல்லி தான் பண்ண விஷயம். தவிர ரஜினி சார் படத்தில் வந்து ஹீரோயினுக்கு, அதாவது ஹீரோ எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் இருக்குங்கிறது நிறைய படத்தில், சந்திரமுகி நிறைய படத்தில் ஹீரோயினுக்கும் ரஜினி சார் படத்தில் முக்கியத்துவம் இருக்குது. அந்த மாதிரி இந்த படத்துலையும் வேறு இன்னொரு ஹீரோன்னா யோசிப்பாங்க, பெரிய பவர்ஃபுல்லான ஹீரோ என்னங்க நீலாம்பரிக்கு தான் இவ்வளோ முக்கியமாக இருக்குது, அவங்க கேரக்டர் கொஞ்சம் டம்மி பண்ணுங்க அப்படி இப்படிலாம் பார்ப்பாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லேயே வந்து ரம்யா கிருஷ்ணன் திருந்துற மாதிரியெல்லாம் வச்சாங்களாம். ரஜினி சார் தான் நோ, அவங்க வந்து கிளைமேக்ஸில் கூட என்னை எதிர்த்துட்டு அவங்க சாகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ள படம் தான் படையப்பா. அது இன்றைக்கி வந்து காசி தேட்டரில் பார்க்க வந்திருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு புது படத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தேட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் வந்து நான் வந்து உதயம் தேட்டரில் பார்த்தேன். ரிலீஸ் அன்னைக்கு FDFS வந்து உதயம் தேட்டரில் பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல் இன்டர்வியூ பேட்டி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த படம் ஆல்ரெடி 10-15 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். தேட்டரில் பார்த்துட்டேன், யூடியூப்பில் பார்த்துட்டேன், டிவியில் பார்த்துட்டேன், அப்படி நிறைய பார்த்துட்டேன். இருந்தாலும் திரையரங்கில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது இந்த படத்தை அது வந்து 1 கோடி ரூபா கொடுத்தா கூட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. சில படங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணும், தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும்.